வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் குருமா தான் பார்க்க போகிறோம். முட்டை குருமா. இந்த குருமா நல்லா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்த முடியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். நான் மண் கடாயில் செய்யுங்க. அப்போ தான் இந்த முட்டை குருமாலாம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்தமாரி ஒரு கடாயை வச்சுங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டையை நல்லா உடச்சி போட்டிருக்கேன். 2 லவங்கம், கல்பாசி ஒரு துண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பாதி அளவு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கினே இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சுருங்க வதங்கட்டும். ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த குருமாக்கு அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான். போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படியே மிக்சியில் தேங்காயும் முந்திரி பருப்புலாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்க. நான் 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான். இப்போ மிளகாய் தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ தண்ணி ஒரு டம்ளர் அளவு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ கொதிக்கட்டும் குழம்பு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, தேங்காய், முந்திரி எல்லாம் அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ ஜாரை க்ளீன் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. இப்போ நான் 5 முட்டை வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையை போட்டுக்கலாம். பாருங்கள், முட்டையை இப்படி நீங்கள் பாதி பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட போகிறேன். அப்படியே முழு முட்டையாக போட போகிறேன். இப்படி கட் பண்ணிங்கன்னா உப்பு காரம் நல்லா முட்டையில் பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ முட்டையும் போட்டுட்டு நல்லா கொதி விடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு கொதிக்க விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
பாருங்கள் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுது முட்டை. இப்போ குழம்புலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இந்த குழம்பு செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள் இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். இது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு என்ன குழம்பு வைக்க தெரியலன்னா இந்த முட்டை குழம்பு வச்சுட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா இந்த குழம்பு வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா சப்பாத்தி சுட்டு இந்த குழம்பை வச்சு தொட்டுன்னு சாப்பிடுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகவும் ஆகும். இப்போ நான் கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது வீடியோவில் விழலை பாருங்கள். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பெச்சுன்னு சாப்பிடுங்களா, நல்லா தேவாமிர்தமாக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு. நான் ரைஸ்க்கு தான் போட்டு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் மதியம் லஞ்சுக்கும் இந்த குழம்பு ரெடி பண்ணலாம். கூட இந்த முட்டை குருமா வச்சுட்டு ஒரு ரசம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையே முடிஞ்சிடும். சாதம் வச்சுட்டு இந்த முட்டை குருமா வச்சுட்டு ரசம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலையே முடியும் உங்களுக்கு. அவ்வளோ ஈஸியான அந்த குழம்பு இது. இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் மறக்காதீங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.